பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அத்தியாயம் 5-6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும் நியாயம் விசாரிக்க உட்கார்கிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தில் அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமமாகவும் இருப்பார். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் வாசித்த இந்த 2 வசனங்கள் மூலமாக இன்றைக்கு நீர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்ன வேத வசனத்தின்படி அடியானை மறைத்து தகப்பனே நீங்கள் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும், உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும், உம்முடைய ராஜ்யம் மாத்திரம் கட்டப்படட்டும், விரிவாக்கட்டும். நாங்கள் சிறுகவும் நீங்கள் பெருகவும் வேணுமப்பா. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் வாசித்த இந்த 2 வசனங்களிலே இந்த தீர்க்க தரிசனம் எப்பொழுது சொல்லப்பட்டதென்றால், இஸ்ரவேலுக்கும் குறிப்பாக எப்ராயிம் புத்திரருக்கும் யூதாவுக்கும் சமாரியா பிடிக்கப்பட்ட காலத்திலே எசேக்கியா ராஜா அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக யூத ஜனங்களுக்கு, இஸ்ரவேலருக்கும் யூதர்களுக்கும் அந்த யூதேயாவில் இருந்தவர்களுக்கும் சொல்லப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளைத்தான் இந்த 2 வசனங்கள் மூலமாய் நாம் வாசித்தோம். இதில் 4 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, அவர் மகிமையான கிரீடமாக, 2ஆவதாக அலங்காரமான முடியாக, 3ஆவதாக நியாயம் விசாரிக்க உட்கார்கிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாக, 4ஆவதாக பராக்கிரமமாக அவர் இருப்பார் என்று 4 வாக்குத்தத்தங்கள் இந்த 2 வசனங்களிலே புதைந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். இப்பொழுது நாம் அந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்தரிப்பதற்கு அல்லது நாம் பெற்றுக்கொள்வதற்கு வாக்குத்தத்தங்கள் வேதத்திலே பல வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் பொதுவாக நம்முடைய விருப்பம் வாக்குத்தத்தங்களை நாம் விரும்புகிறோம். ஆனால் வாக்குத்தத்தங்களை பெறுவதற்கு நாம் தகுதியாக இருக்கிறோமா என்கிற அந்த பகுதியிலே நாம் விழுந்து விடுகிறோம். அதை நாம் உற்று பார்ப்பதில்லை. எனவே இந்த செய்தியிலே இந்த 4 வகையான ஆசீர்வாதங்களை, ஒரு தேவனுடைய பிள்ளைக்குத்தான் இந்த ஆசீர்வாதம். ஏனென்றால் அது இந்த தீர்க்க தரிசன வார்த்தை அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்று பரிசுத்தமாய் வாழுகிற பிள்ளைகளுக்கு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அது மாத்திரமல்ல, மீதம் இன்னும் அநேக காரியங்கள் நாம் கர்த்தருக்காக செய்யும் போதுதான் இந்த வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். முதலாவதாக மகிமையின் கிரீடமாக அவர் இருப்பார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த மகிமையின் கிரீடத்தை நாம் வாசிக்கும்போது 132ஆம் சங்கீதம் 18வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் இந்த மகிமையின் கிரீடத்திற்கு அந்த ஆரிஜின் அல்லது அதனுடைய தோற்றமே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனுக்கு அல்லது மனுஷிக்கு அவர் மகிமையின் கிரீடமாக இருக்க முடியாது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ கிரீடம் பூக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 132ஆம் சங்கீதம் 8வது 18வது வசனத்தில் நீதியின் கிரீடம் நம்மேல், அந்த மகிமையின் கிரீடம் அது கிறிஸ்து மூலமாகத்தான் நம்மிடையே அது வர முடியும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அத்தியாயம் 7-9 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக பட்ட பாடுகளின் நிமித்தம்தான் நாம் இன்றைக்கு அந்த மகிமையின் கிரீடத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகிறோம். அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். இங்கே அந்த மொழிபெயர்ப்பு கொஞ்சம் தவறுதலாக இருக்கிறது. எலோஹிம் என்கிற வார்த்தை தான் அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே சரியான மொழிபெயர்ப்பு என்னவென்றால், அவனை தேவனிலும் சற்று சிறியவனாக்கினீர். மனிதனை
மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். 9வது வசனம் சொல்லுகிறது, என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி, இங்கேயும் தேவதூதர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரியான மொழிபெயர்ப்பு, தேவனிலும் சற்று சிறியவனாக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். இந்த முடிசூட்டல் விழா அல்லது இந்த மகிமையின் கிரீடம் அல்லது இந்த மேலான கிரீடம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் சிலுவையிலே பட்ட பாடுகள் மூலமாகத்தான் அவருக்கு கிடைத்தது. அவர் மூலமாகத்தான் ஆண்டவர் அந்த மகிமையின் கிரீடமாக நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறார். எனவே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனுக்கு அதை நாம் சொந்தம் கொள்ள முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையிலே அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த 2வது வருகையிலே நான் வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அத்தியாயம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன, அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் அங்கே எழுதியிருந்தது. அநேக கிரீடங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சிரசின் மேல் இருந்தது. அவர் பல கிரீடங்களுக்கு அவர் சொந்தக்காரர். அவர் மகிமையின் கிரீடம், மேன்மையான கிரீடம், பல கிரீடங்களுக்கு அவர் சொந்தமானவர். அதை எது காட்டுகிறது என்றால், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் நியாயம் தீர்க்க ஒரு நாளிலே நம்மைக்கு வருவார். அதற்கு முன்பு அவருடைய 2வது வருகையிலே அவருடைய பிள்ளைகளை அவர் தமக்கென்று அவர் எடுத்துக்கொள்வார். அவருக்கே அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. இங்கு வேறு ஒருவருக்கும் என்கிற அந்த பதம் எதை குறிக்கிறது என்றால், மனிதர்களுக்கு அந்த வார்த்தையை விளங்கி கொள்ள முடியாத விதத்திலே அவருக்கு ஒரு விசேஷித்த நாமமும் அங்கே எழுதப்பட்டிருந்தது. எனவே இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் அந்த மகிமையின் கிரீடம் என்கிற ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது. 2வதாக நாம் விளங்கி கொள்ளுகிற ஒரு சத்தியம் என்னவென்றால், இந்த மகிமையின் கிரீடம் இயேசு கிறிஸ்துவின் வாரிசுகளுக்கு மாத்திரம்தான் அது சொந்தமானது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62ஆம் அத்தியாயத்திலே முதல் 5 வசனங்கள், ஏசாயா 62 முதல் 5 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் இரட்சிப்பு எரிகிற தீவட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்கள் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். இங்கேதான் இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்கிறார். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன்னுடைய தேவனுடைய கரத்தில் நீ ராஜ முடியுமாய் இருப்பாய். பொதுவாக இந்த வசனத்தை நாம் அநேகர் விரும்புவோம், வீடுகளில் எழுதி போட்டிருப்போம், வாழ்த்துதலை சொல்லுவோம். ஆனால் இது சாதாரணமாக நமக்கு வருகிற ஒரு ஆசீர்வாதம் அல்ல. ஒன்று, நாம் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். 2வது, அந்த பிள்ளைகளாய் வாழுகிற அனுபவம் காணப்பட வேண்டும். இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாலிபன் கன்னியை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார் என்று இந்த 5 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். எப்சிபாய் என்று நீ அழைக்கப்படுவாய். நீ தேவனுடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமும் முடியுமாயிருப்பாய். எப்சிபாய் என்றால் அது டிலைட் என்ற அர்த்தம். அல்லாது ஆர் இன் ஹூம் we are delight, ஆண்டவர் யார் மேலே பிரியமாயிருக்கிறார் என்று. அந்த எப்சிபாய் என்கிற பேர் வேதத்திலே யாருக்கு இருக்கிறது என்றால், அந்த எசேக்கியா ராஜாவுடைய அந்த மனைவியுடைய பேர் தான் எப்சிபாய். அதாவது மனாசையுடைய அம்மாவுடைய பேர் தான் எப்சிபாய். இங்கே 62:1 நம்ம வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்ட காரியம் அது குறிப்பாக யூதர்களுக்கு சொல்லப்படுகிறது. 62 2வது வசனம்
புறஜாதிகளுக்கு சொல்லப்படுகிறது. 3வது வசனம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சொல்லப்படுகிறது. நீ அவனுடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் மகிமையான அந்த முடியுமா இருப்பாய் என்பது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் பிரத்யேகமாக சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம் அல்லது ஒரு ஆசீர்வாதம். எனவே கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடம் அல்லது மகிமையான முடி ஆக நாம் இருக்க வேண்டுமென்றால், அல்லது மகிமையான கிரீடமாய் நாம் இருக்க வேண்டுமென்றால் ரட்சிப்பு அவசியம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பாவம் வர கழுவப்பட்டு அந்த ரட்சிப்பின் நிச்சயம் நமக்குள் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறவர்கள் தான் இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அத்தியாயம் 5வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் அவன் முடிசூட்டப்படான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் அநேகர் ஆராதிக்கலாம், ஆனால் சட்டத்தின்படி நாம் ஆராதிக்கிறோமா? அல்லது சட்டம் என்று இங்கே சொல்லும்போது ஒரு மல்யுத்தம் அல்லது ஒரு பாக்ஸிங் பண்ணுவதற்கு எப்படி விதிமுறைகள் இருக்கிறதோ அதே போல கர்த்தரை ஆராதிப்பதில், கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதில், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதில் ஆண்டவர் பல விதிமுறைகளை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அந்த விதிமுறைகளின்படி வேதத்தின் அடிப்படையில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு மனிதன் தான் முடிசூட்டப்படுவான். எனவே ஆண்டவர் அருமையாக சொல்கிறார், மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும், அநேகர் மல்யுத்தம் பண்றார்கள் ஆனால் சட்டத்தின்படி பண்ணவில்லை. ஆனால் சட்டத்தை மீறி மல்யுத்தம் பண்ணினா அவர் அங்கே இருக்கிற அந்த ரெஃபரி என்ன செய்வார்? உடனே அவரை பிடிச்சு வெளியே விட்டுருவார். அவருக்கு தொடர்ந்து அங்கே போராட வாய்ப்பு கொடுக்க மாட்டார்கள். அதே போல நம்முடைய சுய சித்தம் போல நாம் ஆராதிக்கலாம் என்றோ அல்லது நாம் வாழலாம் என்றோ நினைத்தால் அந்த கிரீடத்தை பெறுகிற வாய்ப்பை நாம் இழந்து போய்விடுவோம். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அத்தியாயம் 1வது வசனத்தில், எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே. பிலிப்பு சபைக்கு பவுல் அப்போஸ்தலர் எழுதுகிறார், எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். அன்றைக்கு அவர் எழுதுகிற காலகட்டத்திலே அந்த சபையார் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறார்கள், கனி கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். எனவேதான் அவர் சொல்றார், இந்தபடியே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்லி அட்ரஸ் பண்ணும்போது எப்படி அட்ரஸ் பண்றாரு? எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே. எனவே கர்த்தருக்குள் நம்ம நிலைத்திருந்தாதான் அந்த கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சும்மா நம்ம அந்த வசனத்தை எழுதி போடுவதனாலோ, பலருக்கு அந்த வசனத்தை நாம் அனுப்புவதனாலோ, அந்த வசனத்தை நேசிப்பதனாலோ அந்த கிரீடம் நமக்கு வருவதில்லை. அதற்கு பாத்திரராய் நாம் இருக்கிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 2:19 பவுல் அப்போஸ்தலர் தெசலோனிக்க சபைக்கு எழுதும்போது, எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீடமுமாய் இருப்பவர்கள் யார் என்கிற ஒரு கேள்வியை முதலாவது கேட்டுவிட்டு அதற்கு பதில் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். எனவே வருகைக்கென்று ஆயத்தப்படுகிறவர்கள், பரிசுத்தமாக வாழ்கிறவர்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையை எதிர்நோக்கி இருக்கிறவர்கள், கரைதிரையற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் வாழ்கிறவங்க தான் அந்த அனுபவத்துக்குள்ளாக போக முடியும். 1 கொரிந்தியர் 9:25 வாசிக்கிறேன், பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாயிருப்பார்கள், அவர்கள் அழிவான கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். என்ன அர்த்தம்? இந்த உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு, இச்சைகளுக்கு, பாரம்பரியங்களுக்கு, பழக்க வழக்கங்களுக்கு, சடங்காச்சாரங்களுக்கு நீங்களும் நானும் விலகி ஓடி கர்த்தருடைய சித்தம் செய்கிறவர்களாய் இருக்கும்போது தான் அந்த மகிமையான கிரீடத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் அந்த மகிமையான கிரீடத்தை நான் எப்படி பெறுவது? அது தேவனும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிறது என்று பார்த்தோம். அது இயேசு கிறிஸ்துவின் வாரிசுகளுக்கு வருகிறது என்று பார்த்தோம். அந்த வாரிசினுடைய குணாதிசயங்கள் என்ன என்று சில வசனங்கள் மூலமாய் நான் சுட்டி காட்டினேன். 2வது நாம் பார்க்க போகிற காரியம் அலங்காரமான முடி.
ஏசாயா 62:3 நாம் வாசித்தோம். அலங்காரமான முடி, எதே அலங்காரமான முடி என்றால் ராஜரீக முடியை குறிக்கிறது. அந்த ராஜரீக முடி என்பது ஆளுகையை குறிக்கிறது, ஆளுகை செய்பவர்களை குறிக்கிறது. ஒரு சபையை எடுத்துக்கொள்ளும் போது ஒரு போதகர், அங்கே விசுவாசிகள், அங்கே ஒரு ஆளுகையின் ஒரு அமைப்பு அங்கே காணப்படுகிறது, ஒழுங்கு சட்டத்திட்டங்கள் காணப்படுகிறது. எனவே அந்தப்படி ஒரு ஒழுங்கு சட்டத்திட்டங்களுக்கு நாம் கட்டுப்பட்டு வாழும்போது 1 பேதுரு 2:9 ஒரு முக்கியமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கு அந்த முடி என்கிற அந்த ஆசீர்வாதம், அந்த ஆளுகை செய்கிற அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்றால், நீங்களோ, இந்த வசனத்தை நன்றாக கவனியுங்கள், நீங்களோ உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறீர்கள். இதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன். ராஜரீக முடி அல்லது ஆளுகை செய்கிற முடி. உங்களையும் என்னையும் கர்த்தர் ராஜாக்களாக பார்க்கிறார், ஆசாரியர்களாக பார்க்கிறார். ஆனால் அதே வசனத்தில் அதற்கு நிபந்தனையும் சொல்லுகிறார். அந்தகாரத்து நின்று நம்மை ஒரு நாள் ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்த தேவன் அவருடைய புண்ணியங்களை நாம் தொடர்ந்து மற்றவர்களுக்கு அறிவித்து, இன்றைக்கும் இருளின் அதிகாரத்தில் இருக்கிற ஜனங்களை நீங்களும் நானும் அந்த ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைக்கிற நபராக இருந்தால்தான் அந்த அலங்காரமான முடி வரும். எனவே இப்பொழுது நமக்கு தெரிகிறது யாருக்கு அந்த மகிமையான கிரீடம், யாருக்கு அந்த அலங்காரமான முடி. 3வது ஆசீர்வாதம் நான் சொன்னேன், நியாயம் பகரும் அல்லது நியாயத்தின் ஆவி அல்லது நியாயம் பகர்கிற ஒரு ஆவியை ஆண்டவர் நமக்கு தருகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அத்தியாயம் முதல் 5 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இது கற்றுக்கொள்ள வேண்டியதான ஒரு முக்கியமான ஒரு பாடம். நாம் இதை உதாசீனம் பண்ணி கொண்டிருக்கிறோம், ஆனால் ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையிலே விரும்புகிறார். நியாயம் தீர்க்கிற ஆவி என்னவென்றால், நாம் அலங்காரமான முடியாய் மாறலாம், மகிமையான ஒரு கிரீடமாக மாறலாம். ஆனால் இந்த நியாயம் தீர்க்கிற ஆவி என்பது மிக முக்கியமான ஒரு அனுபவம். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பா என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மலைமேல் பிரசங்கத்தில் ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை நமக்கு சொல்கிறார். மற்றவர்களை நியாயப்படுத்துவதற்கு முன்பாக, மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு முன்பாக நாம் அந்த குற்றம் அற்றவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய கண்ணில் உத்திரத்தை வைத்து கொண்டு மற்றவர்களுடைய கண்களில் உள்ள அந்த துரும்பு நம்முடைய பார்வைக்கு பெரிதாக இருக்கிறதா? அவர்களுக்கு அந்த நியாயத்தின் ஆவி கிடைப்பதில்லை, அந்த மகிமையின் கிரீடம் கிடைப்பதில்லை, அந்த அலங்காரமான முடி கிடைப்பதில்லை. அதே மாதிரி அந்த ரோமர் 14:10 பவுல் அப்போஸ்தலர் அதை இன்னும் நமக்கு மிக தெளிவாக சொல்லுவார். அவர் எப்படி சொல்வார் என்றால், பாருங்க, இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. அப்போ இந்த உலகத்துல நம்ம எப்படி மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறோமோ அப்படித்தான் ஒரு நாளில் நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருந்தாலும், பல ஆண்டுகள் கர்த்தருக்காக ஊழியம் செய்திருந்தாலும், மற்றவர்களை நாம் எப்படி நியாயம் தீர்க்கிறோமோ அதற்கு ஒரு நாளில் நியாயாசனத்திற்கு முன்பாக சரியாக நியாயம் தீர்த்தால் அங்கே ஒரு மகிமையான ஒரு கிரீடம், ஒரு அலங்காரமான முடி
நமக்காக காத்திருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, 1 கொரிந்தியர் 2ஆம் அத்தியாயம் 10-15 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போதும் இந்த சத்தியத்தை நாம் நன்றாக விளங்கி கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு மனிதன் மிக எளிதாக மற்றவர்களை குறை சொல்ல மாட்டான். மற்றவர்களுடைய குறைகள் தன்னிடத்தில் அந்த குறைகளை வைத்து கொண்டு, குறிப்பாக தன்னுடைய குறைகளை வைத்து கொண்டு மற்றவர்களை மேலே அந்த குற்றத்தை அவன் சுமத்தி கொண்டு இருக்க மாட்டான் என்று ஆவியானவர் சொல்கிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அத்தியாயத்திலே 10-15 வரை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவ மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகளை ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். பரிசுத்த ஆவியானவரால நடத்தப்படுகிற ஒரு மனிதன் மற்றவர்களை எளிதில் குற்றப்படுத்த மாட்டான். அவன் ஆவியில, பரிசுத்த ஆவியில நிறைந்தவனாய் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரிய பிரகாரமாய் நிதானித்து அதன்படி நியாயம் செய்கிற ஒரு கிருபையை ஆண்டவர் தருகிறார். 4ஆவதாக கடைசி ஆசீர்வாதத்தை குறித்து நான் பேசி முடிக்க விரும்புகிறேன். பராக்கிரமத்தின் ஆவியை பராக்கிரமசாலியுடைய ஆவியை தருவார். அலங்காரமான முடி, மகிமையான கிரீடம், நியாயம் பகரும் ஆவி. 4வது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் தருகிறது பராக்கிரமத்தின் ஒரு ஆவி. பராக்கிரம் என்பது ஒரு நல்ல உறுதியான ஒரு வலுவான அந்த சரீரத்தை குறிக்கவில்லை, அது ஆவிக்குரிய அந்த பலத்தை குறிக்கிறது. உதாரணமாக ஏசாயா 41:10 ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எண்ணற்ற வசனங்கள் வேத புத்தகத்திலே இது போன்ற கருத்துக்களுடைய வசனங்கள் இருக்கிறது. இது எல்லாம் நமக்கு வாக்குத்தத்தங்களாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு தகுதி உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? அதுதான் இன்றைய செய்தியினுடைய முக்கிய சாராம்சம். அந்த தகுதி உள்ளவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். மற்றவர்கள் சுவரிலே எழுதி தொங்க விடுகிறார்கள் அல்லது மற்றவர்களுக்கு அதை அனுப்பி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அது சொந்தமாக வேண்டும். 2 தீமோத்தேயு 4:17 வாசிக்கும் போது பவுல் அப்போஸ்தலர் தனக்குடைய அனுபவத்தை அங்கே பகிர்ந்து கொள்கிறார். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று, அதுதான் அந்த பராக்கிரமம் தருகிற அனுபவம். கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். அப்போ நம்முடைய அந்த ஆவிக்குரிய பலம் என்னவென்றால், கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தரை குறித்து மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பராக்கிரமத்தின் ஆவியை நாம் பெற வேண்டும் என்றால் கர்த்தருக்குள்ள நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அத்தியாயம் 16வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும். அதுதான் அந்த பராக்கிரமத்தின் ஆவி. நம்முடைய உள்ளான மனுஷன்ல நாம் பலப்படணும். வெளியில நம்முடைய சரீரம் தொய்ந்து போயிருக்கலாம், அல்லது நம்ம கொலோக்கியலாக சொல்வது போல நம்முடைய சரீரம் இத்து போயிருக்கலாம். ஒரு சிறிய பொருளை கூட தூக்குவதற்கு சரீரத்தில் பலம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளான மனிதன் ஆவியில் பலப்படுகிற அந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:32 வாசிக்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையை கேளுங்க.
அவர் பேதுருவிடத்தில் சொல்கிறார், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்துங்கிறார். நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிற அனுபவம், நாமே சரியாக இல்லாத நிலைமையில் இன்னொருவருக்கு அதை நாம் சொல்ல முடியாது. ஆகாயத்தில் நீங்களும் நானும் சிலம்பம் பண்ண முடியாது. நாம் கற்றுக்கொண்டவைகளில் நிச்சயித்திருந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி அதற்கு பிறகு நம்ம பிரசங்கிப்போமே. ஆனால் ஒரு சிலரையாவது நாம் கர்த்தர் அண்டையில் கொண்டு வர முடியும். பிரசங்கி 7:19 வாசிக்கிறேன். நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கிலும் ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும். 10 அதிபதிகளை காட்டிலும் ஞானம் உள்ள ஒரு மனிதன் பலவானாய் காணப்படுவான். அந்த பலத்தை தான் ஆண்டவர் குறிக்கிறார், சரீர பலத்தை அவர் குறிக்கவில்லை. 2 கொரிந்தியர் 12:9 வாசிக்கிறேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலம் அடைந்து கழுகுகளைப் போல சிட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்து போனாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் என்று வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நமக்கு ஒரு மகிமையான கிரீடத்தை வைத்திருக்கிறார், ஒரு அலங்காரமான முடியை வைத்திருக்கிறார். அவர் நியாயம் பகிர்கிற ஒரு ஆவியை விசேஷித்த விதமாய் நமக்கு தருகிறார், பராக்கிரமம் செய்கிற ஆவியை நமக்கு தருகிறார். ஆனால் இந்த 4 ஆசீர்வாதங்களும் வசன போர்டுகள் மூலமாகவோ நாம் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புவதன் மூலமாகவோ அல்லது பேப்பர்களில் விளம்பரப்படுத்துவதன் மூலமாகவோ வருவதல்ல. இவைகள் இயேசு கிறிஸ்து மூலமாக, இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்பதை மாத்திரம் நாம் இந்த செய்தியிலே நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே அந்த அலங்காரமான அந்த மகிமையான கிரீடத்தை, அந்த அலங்காரமான முடியை, அந்த நியாயம் பகிர்கிற ஆவியை, பராக்கிரமம் செய்கிற ஆவியை உங்களுக்கும் எங்களுக்கும் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.